அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே அழகு நிலா தேரிலே. அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அலையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம், அலையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம். ஆபத்திலே நம்மையே காத்திருப்பார் அம்மையே, அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. விடியல் வரும் செய்தி தரும் வெள்ளிய போல, இயேசுபிரான் வருகை சொல்லும் புனித வெள்ளியே. விடிந்தவுடன் போய் மறையும் பனித்துளி போல, அவர் வளர தான் குறையும் தெய்வ தாய்மறி. மாசில்லாத உன்னிலே உலகின் ஒளி உதித்ததே, மனுக்குலத்தின் மகிமையே பெண்ணினத்தின் பெருமையே. என்னை தாங்கி தினம் வாங்கி தரும் இறையருளே போதுமே, அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அளவில்லாத நன்மைகளை செய்யும் தேவனை அன்பு செய்ய அறிவதில்லை இந்த மானிடம். உள்ளமதில் வாழ வரும் உண்மை தேவனை முழு மனதாய் அன்பு செய்யும் நேசமாமரே. விண்ணவரும் வணங்கிடும் உன்னருமை எண்ணியே, விண்ணகம் வாழ் தேவனை வியந்த புகழ் பாடுவே. வரையில்லா அவர் அன்பில் வளர வரம் தாருமே, அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அலையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம், அலையலையாய் கூடுவோம் அன்னை புகழ் பாடுவோம். ஆபத்திலே நம்மையே காத்திருப்பார் அம்மையே, அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே
நாகலாபுரத்து நாயகியே, எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே, ஜெபமாலை அன்னையே சரணம் அம்மாவும் திருவடி தேடி வந்தோம் அம்மா. கருணை பொழியும் கண்கள் கொண்டாய், கவலையை தீர்க்கும் கரம் விரித்தாய், நம்பின பேரை நீ கைவிடாய், நல்ல நம்பிக்கை ஒளி தரும் சுடரு விளக்கே, நாகலாபுரத்து நாயகியே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது, ஆதவன் மொழி அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. எங்கும் நிறைந்த தந்தை வழி சொல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் வழி இது. எங்கும் நிறைந்த தந்தை வழி சொல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் வழி இது. ஆறுதலின்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஆறுதலின்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாத முதல் சனி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்தையும் இந்நாளில் போற்றி புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம் அன்னை மரியாவின் இதயம் பல துன்பங்களை துயரங்களை தாங்கிய இதயம், முழு மனதோடு இறைவார்த்தையை இறைவனை ஏற்றுக்கொண்ட இதயம், தம் மகனின் சிலுவை சாவை பார்த்து நொறுங்கிய இதயம். இவ்வளவு இன்னல்களுக்கு உட்பட்டிருந்தாலும் இன்றளவும் நம் அன்னை மரியா நம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து வரும்
தாயாகவே இருக்கிறார். நம் அன்னை மரியாவினை போல எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நம் வாழ்வில் ஏற்பட்டாலும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அன்னை மரியாவை போல அன்புள்ளம் படைத்த மாசற்ற உள்ளத்தினராய் வாழ வரம் வேண்டி திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆரோக்கியராஜ் ஜெசிந்தா மேரி இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் ஜெகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் கல்பனா தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதற்கு நன்றியாகவும் பாத்திமா மேரி குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் மேத்யூ மாலா குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாகவும் சமாதான அந்நாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அறிவழகன் 2ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் திமேத்துவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாக செய், ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைத்திருக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று,
புது எண்ணெய் என் மீது நீதம் பொழிந்து வழிமை தந்தீர். தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். புது எண்ணெய் என் மீது நீதம் பொழிந்து வழிமை தந்தீர். ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல் செழித்திடுவேன், கனி தருவேன், பசுமையாய் என்றும் இருப்பேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 முதல் 35 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது
குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஜூன் மாதத்தினுடைய அன்னையினுடைய முதல் சனி நாளின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஜூன் மாதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வருவது என்ன? இயேசுவினுடைய திரு இருதயம். ஜூன் மாதம் இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். அதே நேரத்தில் நாம் இயேசுவினுடைய திரு இருதயத்தோடு இணைத்து எந்த ஒரு இதயத்தையும் நினைவு கூறுகின்றோம்? அன்னை மரியாவினுடைய மாசற்ற இருதயத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஜூன் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய சிறப்பு நாளாக, வணக்க நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நாளிலே அன்னையினுடைய மாசற்ற அந்த இதயத்தை குறித்து நாம் தியானிப்போம். நம்முடைய திரு அவையின் விழாக்கால அட்டவணைப்படி வருகின்ற சனிக்கிழமை, அடுத்த வார சனிக்கிழமை தான் நாம் அன்னையினுடைய தூய்மை மிகு மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகின்றோம். இன்று நாம் நம்முடைய தல திரு அவையிலே ஒரே குடும்பமாக குழுமி இருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த தாயினுடைய மாசற்ற இதயத்தை குறித்து நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, இதயம் என்று சொன்னாலே அது அன்பின் பிறப்பிடமாக இருக்கின்றது. நம்முடைய இதயம்தான் அன்பை நாம் வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், வருத்தங்கள், வலிகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இதயம் தான் இருக்கின்றது. நம்முடைய மனித வாழ்வில் இதயம் என்பது மிக முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஒரு இதயத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். அதையும் தாண்டி அதற்கு சற்று கீழாக நம்மோடு நமக்காக பரிந்து பேசுகின்ற மாசற்ற அன்னை மரியாவினுடைய இதயத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம்.
நம்முடைய மனதிலே, இதயத்திலே வலிகள், வேதனைகள், குழப்பங்கள், சங்கடங்கள் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது அவற்றிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்திலே, நம்முடைய இதயத்தின் வேதனைகளை குறைக்கக்கூடிய விதத்திலே இயேசுவின் திரு இருதயத்திடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு இதயமாக அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயமானது இருக்கிறது. அன்பு மக்களே, அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்கின்றது. பல பண்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட பண்பை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பி அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள உங்களை நான் அழைக்கின்றேன். அன்பு மக்களே, ஒரு முறை ஒரு தாயானவள் மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்று கொண்டே இருந்தாள். அந்த தாய்க்கு 3 பிள்ளைகள். ஒரு மகன் பெரிய ஒரு மருத்துவராக ஒரு பெரிய மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருந்தான். வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலையிலே அவருடைய வாழ்வானது இருந்தது. இன்னொரு மகன் பொறியாளர், இன்ஜினியர். இந்த மகனுடைய வாழ்க்கையும் நன்றாக செட்டில்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நல்ல வசதி வாய்ப்போடு அந்த மகனும் இருந்தான். ஆனால் இன்னொரு மகன், 3வது மகன், அந்த தாயினுடைய இளைய மகன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தான். எதற்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தான்? இந்த மகனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் இந்த இளைய மகன் காலப்போக்கிலே மது போதைக்கு அடிமையாகிவிட்டான். அதிகமாக தனக்கு வேலை கிடைக்காத விரக்தியிலே குடித்து குடித்து மருத்துவமனையிலே அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மகன் தள்ளப்பட்டு விட்டான். இந்த நிலையில்தான் இந்த தாய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மகனை அடிக்கடி வந்து பார்த்து கொண்டே அந்த மகனை நன்றாக கவனித்து கொண்டே இருந்தார். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள், அந்த தாய்க்கு பரிச்சயமானவர்கள், அவரிடத்திலே கேட்கின்றார்கள், அம்மா, உன்னுடைய மூத்த மகன், உன்னுடைய 2வது மகன் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். ஆனால் நீ அந்த மகன்களை எல்லாம் அடிக்கடி பார்க்க செல்வது கிடையாதே. இந்த இளைய மகனைத்தானே நீ அடிக்கடி பார்க்க வருகிறாய், என்ன காரணம் என்று அந்த தாயிடத்திலே அவருடைய உறவுகள், தெரிந்தவர்கள் கேட்ட பொழுது அந்த தாய் அவர்களுக்கு சொன்ன பதில், என்னுடைய மூத்த மகனாக இருக்கலாம் அல்லது 2வது மகனாக இருக்கலாம், நல்ல வசதியோடு வாய்ப்போடு இருக்கின்றார்கள், அவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெரிய மக்கள் கூட்டமானது இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய குடும்பத்தாருடைய சொந்தக்காரர்கள், உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்களிடத்திலே பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால், வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்போதும் என்னுடைய முதல் 2 மகன்களின் வீடுகளில் ஆட்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும் அவர்களுடைய இல்லங்கள். ஆனால் என்னுடைய இளைய மகன் அப்படி கிடையாது. என்னுடைய இளைய மகனை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள். அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, அவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு நிலைக்கு இன்னும் வரவில்லை என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய உறவுகள் கூட என்னுடைய மகன், இளைய மகனை, அவனுடைய வீட்டை, குடும்பத்தை நெருங்குவது கிடையாது. என்னுடைய இளைய மகன் தனித்து விடப்பட்டிருக்கிறான். எனவே என்னுடைய உடனிருப்பு, என்னுடைய அரவணைப்பு என்னுடைய முதல் 2 மகன்களை விட இந்த மகனுக்குத்தான் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவேதான் நான் அதிக நேரத்தை என்னுடைய இளைய மகனோடு செலவிடுகிறேன் என்று அந்த தாய் பதிலளித்தாளாம். அன்பு மக்களே, இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம். தேவையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை தேடி சென்று அந்த மகனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய இதயம்தான் ஒரு தாயினுடைய இதயம். அன்பு மக்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண தாய்மார்களினுடைய இதயமே இப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருக்கின்ற பொழுது, அகில உலகத்தின் தாயாக, கடவுளின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய இதயம் எப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருக்கும்? அனைத்து அன்பும்
இரக்கமும் அரவணைப்பும் ஒருங்கை வாய்க்கப்பெற்ற தூய்மை மிகு தன்னுடைய மக்கள் மீது இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான இதயம்தான் இந்த தாயினுடைய இதயம். அன்பு மக்களே, நம்முடைய மனித உறவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருப்போம், அனுபவித்திருப்போம். எப்பொழுது நம்மிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ, எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்விலே நல்ல ஒரு நிலையிலே இருக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் நம்மை அதிகமாக தேடி வருவார்கள். நம்மை நன்றாக நலம் விசாரிப்பார்கள். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பிள்ளைங்களால எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறாங்க என்று விசாரிப்போ சற்று அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஓட்டாண்டியாக இருக்கின்ற பொழுது, அன்றாடங்காட்சிகளாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஏறெடுத்து பார்க்க நாதி இருக்காது. சொந்த உறவுகள் கூட நம்மை அந்நியர்களாகத்தான் பார்ப்பார்கள். எதிரே வந்தால் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்கின்ற நோக்கத்திலே தலையை குனிந்து அல்லது வேறு பாதையில் பயணிக்கக்கூடிய உறவுகளும் இன்றைய உலகத்திலே அதிகமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். துன்பத்தில் நம்மை தவிக்க விடக்கூடிய உறவுகள் நம்முடைய இன்பத்தில், நம்முடைய மகிழ்ச்சியின் நாட்களில் நம்மோடு இணைந்து உறவு கொண்டாட விரும்புவார்கள். இதுதான் உலகியல் யதார்த்தம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட உலகியல் யதார்த்தத்திற்கு முற்றிலும் மாறாக இருப்பவர்தான் நம்முடைய தாய் மரியா. எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த தாயினுடைய உடனிருப்பை பார்க்கலாம். அதே நேரத்தில் எங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, எங்கு உள்ளம் பூரித்து கொண்டு இருக்கிறார்களோ, எங்கு கவலைகள் இல்லாமல் ஆடலும் பாடலும் இருக்கின்றதோ, அங்கே இந்த தாயை நாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அன்பு மக்களே, இயேசு பிறந்த அந்த தொடக்க காலகட்டத்திலே எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும்படியாக புனித சூசையப்பர் வழியாக புனித சூசையப்பருக்கு கனவிலே காட்சி கொடுக்கப்படுகின்றது. சூசையப்பர் குழந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி செல்கின்றார். அன்பு மக்களே, அப்பொழுது அந்த தாய் அனுபவித்த வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானா? குழந்தையை அப்பொழுதுதான் பெற்றெடுத்திருக்கிறார்கள். இரவோடு இரவாக ஏரோதுக்கு பயந்து எகிப்திற்கு தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழல். அந்த நிலையிலும் அந்த தாய் தன்னுடைய மகனோடு உடன் இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகனை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும், ஏரோதுவினுடைய கைக்கு தன்னுடைய மகனை கொடுத்து விடக்கூடாது என்று அங்கே கவனமாக அந்த தாய் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே செயல்படுவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் மக்களுக்கு மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, மக்கள் ஆண்டவரை குறித்து உயர்வானவற்றை பேசுகின்ற பொழுது, ஆஹா எப்படி பேசுறார் இவரு என்று இயேசுவை குறித்து அருமை பெருமைகளை எல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த தாயை அங்கே பார்க்க முடியாது. தன்னுடைய மகனின் துன்பத்தில் உடனிருந்த அந்த தாய் அந்த மகிழ்ச்சியில் அவர் தலைமறைவாகி விடுகிறார். என் மகனுடைய துன்பத்தில் தான் என்னுடைய உடனிருப்போ அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்கின்றார். ஆலயத்திலே சிறுவன் இயேசு காணாமல் போன பொழுது 3 நாட்களாக தன்னுடைய மகனை அங்குமிங்கும் அலைந்து தேடிய அந்த தாய் தன்னுடைய மகனுடைய அந்த ஒரு சோதனையில் தன்னுடைய மகனுக்காக ஏங்கி தவித்த அந்த தாயினுடைய இதயம், அதே மகன் பல அற்புதங்களை அதிசயங்களை மக்கள் முன்பாக நிகழ்த்துகின்ற பொழுது அந்த மகனுக்கு மக்கள் அதிக வாழ்த்து மழைகளை பொழிகின்ற பொழுது அந்த தாய் அங்கே மறைந்து போய் விடுகின்றார். துன்பத்தில் இருக்கக்கூடிய தாய் இன்பத்தில் தன்னை முன்னிறுத்த விரும்புவதில்லை. அதே போல கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த திருமண வீட்டாருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. திருமண வீட்டிலே அந்த யூத குடும்பத்திலே அன்றைய சமுதாயத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்தாருக்கு அது பெருத்த அவமானம். அனைவருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழல். இந்த நிலையில்
எந்த மனிதர்களும் கண்டுகொள்ளாத அந்த சூழ்நிலையிலே அன்னை மரியா தன்னுடைய மகனிடத்திலே போய் சொல்லுகின்றார், மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது செய்ப்பா என்று. அந்த குடும்பத்தாருடைய சூழ்நிலையை, அந்த குடும்பத்தாருடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக உணர்ந்த அந்த தாய் ஓடோடி சென்று தன்னுடைய மகனிடத்திலே போய் பரிந்து பேசுகிறார். தன்னுடைய மகன் அந்த அற்புதத்தை செய்த பிற்பாடு, அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக இயேசு மாற்றிய பிற்பாடு, அங்கு இருந்த மக்கள் எல்லாரும், பந்தியில் இருந்தவர்கள் எல்லாரும், இதுவரையில் இந்த ரசத்தை ஏன் பரிமாறாமல் வைத்திருந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கே மகிழ்ச்சி, குதூகலம் நிரம்பிய அந்த நேரத்தில் அன்னை மரியாவை நாம் அங்கே பார்க்க முடியவில்லை. அந்த துன்பத்தில் உடனிருந்த அந்த தாய், அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அடிப்படையாக இருந்தது நான் தான் என்று அவர் நினைத்தால் அங்கே சொல்லி இருக்கலாம். நான் சொல்லிதான் என் பையன் செஞ்சான், அதனாலதான் இந்த குடும்பத்தாருடைய இந்த சங்கடம் நீங்கி விட்டது என்று அந்த தாய் அங்கே பெருமை பாராட்டவில்லை. துன்பத்தில் உடனிருந்து இன்பத்தில் மறைந்து போய்விடுகிறார். மக்கள் நல்லா இருக்கட்டும், அது போதும் என்கின்ற மனநிலையை தாங்கிக் கொள்ளுவராக அங்கே அந்த தாய் செயல்படுகிறார். 3 மாதங்கள் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்து தான் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் 6 மாதமாக கருவுற்றிருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்து அவள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த காலம் வரை, 9 மாதங்கள் நிறைவடையக்கூடிய அந்த காலம் வரை எலிசபெத் அம்மாளோடு உடனிருந்து அவருக்கு தேவையான அனுசரணைகளை எல்லாம் செய்து கொடுத்த அந்த தாய், திருமுழுக்கு யோவான் பிறக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியின் காலத்தில், நான் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன், 3 மாசமா இவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தது நான் தான் என்று அங்கே பெருமை பாராட்டவில்லை. அங்கிருந்து சென்று விடுகின்றார். இயேசு எருசலேம் நகருக்குள்ளாக நுழைகின்ற பொழுது மக்கள் இயேசுவை போற்றுகின்றார்கள். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி இயேசுவை வாழ்த்துகின்ற அந்த கூட்டத்தோடு அன்னை மரியாவை நாம் பார்க்கவில்லை. அங்கு அந்த பெருமை மிகு அந்த சூழ்நிலையில் அன்னை மரியா அங்கு இல்லை. இயேசு கழுதை மீது ராஜாவாக வலம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவருடைய சீடர்கள் அந்த ஒரு பிரமிப்பில், அந்த ஒரு கௌரவத்தில் அந்த சீடர்கள் நிலைத்திருக்கிறார்கள், திளைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாவை அங்கே நாம் பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் கல்வாரி மலையில் இயேசு பாடுகள் பட்ட பொழுது இயேசுவை வாழ்த்தி போற்றிய அந்த கூட்டம் தலைமறைவாகி போய்விட்டது. இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய அந்த உயர்வில், அவருடைய அந்த கௌரவத்தில் பங்கேற்ற அந்த சீடர்கள் கூட்டம் கூட இயேசுவை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டது, தங்களுக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்து. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் இடம்பெறாத அன்னை மரியா இயேசுவினுடைய கல்வாரி மலையிலே அவருடைய பாடுகளில் உடன் இருக்கிறார். தன்னுடைய மகனை சிலுவையில் இருந்து கீழே இறக்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த சிலுவை வேதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தன்னுடைய உடனிருப்பின் மூலமாக அன்னை மரியா இயேசுவுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இயேசு சிலுவையை, வேதனை மிகுந்த சிலுவையை வலியோடு தாங்கிக் கொண்டிருந்த, சுமந்து கொண்டிருந்த அந்த வேளையிலும் தன்னுடைய மகனின் முகத்தில் தான் பட வேண்டும், கண்களில் தான் பட வேண்டும் என்று, மகனே, நான் எங்கும் ஓடி போய் விடவில்லை, நான் இங்குதான் இருக்கிறேன், நீ தைரியமாக இரு, உன்னுடைய தாய் உன்னுடைய வேதனையில் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மரண வேதனை ஒவ்வொரு நொடியிலும் அன்னை மரியா இயேசுவோடு உடன் பயணித்துக் கொண்டே இருந்தார். இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு அன்னையினுடைய செயல்பாடுகளும் நமக்கு அவருடைய அந்த தாய் உள்ளத்தை, துன்பத்தில் உடனிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றது, எடுத்து இயம்புகின்றது. சீடர்கள் மாடி அறையிலே ஒடுங்கி ஒளிந்து போயிருக்கிறார்கள். அவ்வளவுதான். தங்களுடைய மெஸ்ஸியா, தங்களுடைய தலைவர் போய்விட்டார், இனி என்ன செய்வது என்று அவர்கள் விழிப்பிதுங்கி ஒரு வருத்தத்தில், கஷ்டத்தில், வலியில், வேதனையில் இருந்த பொழுது இந்த தாய் அந்த சீடர்களை வலுப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மாட்சியில், மகத்துவத்தில்
அந்த தாய் மறைந்து போய் விடுகின்றார். என்னுடைய மகன்தான் 3 நாட்களுக்கு பிற்பாடு வெற்றி ராஜாவாக உயிர்த்தெழுந்து விட்டார், என்னுடைய மகனை பாருங்கள் என்று சொல்லி அந்த தாய் அங்கே பெருமையை தேடவில்லை. துன்பத்தில் உடனிருக்கக்கூடிய அந்த தாய் இன்பத்தில் மகிழ்ச்சியில் மறைந்து போய் விடுகின்றார். அன்பு மக்களே, இந்த தாய் நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய வேதனையிலும் நம்முடைய வலியிலும் நம்மோடு உடன் பயணிக்கின்றார். நம்முடைய உறவுகள் நம்முடைய துன்பத்தை கண்டு, வேதனையை கண்டு, தாழ்நிலையை கண்டு நம்மை விட்டு மறைந்து விடுகின்ற அந்த சூழ்நிலையில் நம்முடைய துன்பத்தின் நாட்களில் அந்த தாயினுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்றது. எனது அருமை மகனே, மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று தன்னுடைய மகனுக்கு எப்படி உறுதியை கொடுத்தாரோ, தன்னுடைய உடனிருப்பின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு ஆற்றலை கொடுத்தாரோ, அதே போல இந்த தாய் நமக்கும் நம்முடைய வேதனையின் நாட்களில், நம்முடைய சோதனையின் நாட்களில் நம்மோடு இருந்து நமக்கு உறுதியை, ஆற்றலை, நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்பு மக்களே, நம்மோடு உடனிருக்கக்கூடிய இந்த தாய் நாமும் மற்றவர்களுடைய துன்பத்தில் உடனிருக்க வேண்டும், அவர்களுடைய வலியை, இதயத்தின் வலியை, வேதனையை நாமும் உணர வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றார். சாதாரண நடைமுறை மனிதர்களைப் போல துன்பத்தில் நாம் ஓடிவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. துன்பத்தில் இருக்கக்கூடிய, துயரத்தில் இருக்கக்கூடிய, தாழ்நிலையில் இருக்கக்கூடிய, பணமில்லாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிதனை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய உடனிருப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இந்த துன்ப சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளிவர அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் ஆற்றல் கொடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்பு மக்களே, இதுதான் நம்முடைய தாயினுடைய இதயம். இந்த இதயம் நமக்கு துணையாக இருக்கின்றது, நமக்காக அவருடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசுகின்றது. அதே போல மற்றவர்களுக்கும் நாம் துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பையும் கொடுக்கின்றது. அந்த தாயினுடைய இதயத்தின் ஏக்கத்தை உணர்ந்தவர்களாக, அந்த தாயினுடைய இதயத்தின் அரவணைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் மற்றவர்களுக்கும் அந்த அரவணைப்பை கொடுக்கக்கூடியவர்களாக முன்வருவோம். எனவே அத்தகைய நல்லதொரு வாழ்வு வாழ, மற்றவர்களுடைய துன்பத்தில் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நல்ல மனதை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். அன்பே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்த்தார் இவர்கள் யாவரும் ஆன்ம நலன், உடலுள்ள நலன் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டுபவரே எம் இறைவா, உயர் கல்விக்காக காத்திருக்கும் எம் பிள்ளைகள் அனைவரும் அவர்கள் விருப்பப்பட்ட மேற்படிப்பை மேற்கொள்ள தேவையான அனைத்து அருள் வளங்களையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே இறைவா, உலக நாடுகள் அனைத்தும் பகை உணர்வை தவிர்த்து அனைவரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் தகுதியான துணையை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஆசீரையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகள்
உம்மிடத்தில் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவான், காணிக்கை ஏற்றிடுவான். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. ஆலம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தே உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து இடம் அழைத்து கொண்ட சமாதான அன்னாள் அறிவழகன் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செல்வம்
இறைவனின் செமரி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, மே மாத முதல் சனி வரவு செலவு விபரங்கள். வரவு: பிரியதர்ஷினி துரைசாமிபுரம் 1000 ரூபாய், சிங்கராயர் அந்தோணியம்மாள் நாகலாபுரம் 300 ரூபாய், குருசாமி மார்டின் 150 ரூபாய், மனோகரன் பாத்திமா மேரி 500 ரூபாய், மத்தீஸ் பிலோமினாள் 500 ரூபாய், கெமிலஸ் மேரி 300 ரூபாய், செல்வி அமலன் 300 ரூபாய். ஆக மே மாத முதல் சனியின் போது மொத்த வரவு ரூபாய் 3050. கூடுதல் வரவு சிறப்பாக உணவு வகைக்காக அருள் மார்டின் பிரபாகர் பெர்னத் அவர்களுடைய குடும்பத்தார் சார்பாக மகள்கள் ஹேமா அமலா சுஜா சென்னையை சார்ந்தவர்கள் இவர்கள் கொடுத்த தொகை ரூபாய் 10,000. பரலோக மாணிக்கம் கிறிஸ்டி குடும்பத்தார் சார்பாக மகன் மகள்கள் ராஜா பிரியங்கா சங்கலிங்கபுரத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் கொடுத்த தொகை 5,000. ஆக சிறப்பு வரவு ரூபாய் 15,000. மொத்த வரவு 18,050. செலவு விவரங்கள்: உணவுக்கான மாஸ்டர் கூலி 3000, பலசரக்கு வகைக்காக 5,000, மீன் 18 கிலோ வாங்கிய வகைக்காக 2,600, தண்ணீர் 2 கேன் 360, காய்கறிகள் வாங்கிய வகைக்காக 560, சிலிண்டர் செலவு 2,250. 9 கிலோ சிலிண்டர் முதல் சனிக்கும் பயன்படுத்திக்கிட்டோம், விடுமுறை விவிலிய வகுப்பு VBS வகுப்புக்கும் பயன்படுத்திக்கிட்டோம். புதிய பெரிய ட்ரம் ஒன்று வாங்கி இருக்கிறோம், அதற்கான செலவு 1,230. பாத்திரம் கழுவதற்கான கூலி 300. ஆக மொத்த செலவு ரூபாய் 15,300. மே மாத மொத்த வரவு 18,050, செலவு 15,300. மீதி கையிருப்பு ரூபாய் 2,750. ஏற்கனவே கையிருப்பு ரூபாய் 41,107. கூடுதல் சிறப்பு செலவுகள் 2. நம்முடைய மாதா கெபியிலே மாதா சிறுபத்திற்கான ஃப்ரேம் அமைப்பதற்கான செலவு, மொத்த செலவு ரூபாய் 25,000. அதிலே ஏற்கனவே 10,000 மக்கள் நன்கொடையாக கொடுத்த தொகை இருந்தது. கூடுதலாக இன்னும் அன்பர்கள் மக்கள் தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே தற்போதைக்கு கூடுதல் செலவான 15,000, ஏற்கனவே அந்த நன்கொடை தொகை 10,000 போக மீதி செலவான 15,000 தொகையை நாம் நம்முடைய முதல் சனி கையிருப்பில் இருந்து எடுத்திருக்கிறோம். புதியதாக கடந்த மாதத்தை போலவே அந்த ஆம்பிளிஃபயர் வாங்கியதற்கான அந்த மாதாந்திர தவணை தொகை, 2வது தவணை தொகை ஏற்கனவே ஒரு 5,000 கொடுத்திருக்கிறோம், இதிலிருந்து எடுத்திருக்கிறோம். 2வது தவணை தொகையாக 5,000 ஆம்பிளிஃபயர் தொகை 25,000 ரூபாய். இது 2வது தவணை 5,000 எடுத்திருக்கிறோம். ஆக கூடுதல் சிறப்பு செலவு 20,000, மொத்தமாக சேர்த்து 20,000. ஆக கையிருப்பு, ஏற்கனவே கையிருப்பு அந்த சிறப்பு செலவுகளை தவிர்த்து ரூபாய் 21,107. மே மாத செலவு போக மீதி கையிருப்பு 2,750. ஆக தற்போதைய கையிருப்பு ரூபாய் 23,857. அன்பு மக்களே, இந்த ஜூன் மாத முதல் சனிக்கான உணவு கொடுப்பதற்காக ஜோசப் பாண்டிசெல்வி குடும்பத்தார் ரூபாய் 5,100 கொடுத்திருக்கிறார்கள். மீதம் தொகை நாம் இதிலிருந்து எடுக்க வேண்டியிருக்கும். யாராவது கொடுத்தால் அந்த தொகையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எனவே நன்கொடை உணவு கொடுக்க நன்கொடை வழங்கிய ஜோசப் பாண்டிசெல்வி குடும்பத்தாருக்கு சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய முதல் சனி சிறப்பு நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற உழைத்த ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான விதத்திலே வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்த அருள் சகோதரிகள், நம்முடைய வழிபாட்டை மெருகேற்றிய பாடகர் குழுவினர், அன்பு இறை மக்கள், தொலை தூரங்களிலிருந்து பல பணி பழுவிற்கும் மத்தியிலும் அன்பு மக்கள் வருகை தந்து அன்னையினுடைய இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே நம்முடைய நாகலாபுரம் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் திரையாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு மக்களுக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அமைப்புதனை ஏற்படுத்தி தந்த திருவாளர் விவேக் ராஜா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும்.
உணவு ஏற்பாடுகள் செய்தவர்கள், உணவு சமைத்து கொடுத்த நம்முடைய அன்பு நண்பர்கள், இன்னும் திரை மறைவிற்கு பின்பாக இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தன்னார்வ தொண்டர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, திருப்பலியின் நிறைவில் அன்பின் விருந்தில் அன்பு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க, அந்த அன்பின் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன், இன்றைய திருப்பலியின் நிறைவிலே நம்முடைய இளையோரை சந்திப்பதற்காக நம்முடைய குறுக்குச்சாலை மறை வட்ட இளையோர் பணியகத்தினுடைய களப்பணியாளர் தோழர் சகோதரர் யோகராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். திருப்பலியின் நிறைவில் இளைஞர்கள், ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்தே போயிடலாம், சரிங்களா? ஒரு 10 to 15 நிமிடங்கள் தான், ஒரு சிறிய அமர்வு தான், ஒரு சிறிய கருத்து பகிர்வு தான் இருக்கும். கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள், இன்னும் திருமணமாகாத இளைஞர்கள், இளம்பெண்கள் யார் இருந்தாலும் இந்த ஒரு சிறிய கருத்து பகிர்விலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, ஏற்கனவே அறிவித்திருந்தேன், நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து TMSS இருந்து கொஞ்சம் நோட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக. நான் ஏற்கனவே ஆலயத்திலே திருப்பலிக்கு உங்களுடைய ஊர்களுக்கு வருகின்ற பொழுது சொல்லி இருந்தேன், 6ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் லாங் சைஸ் நோட்டு, சரிங்களா? ஒருத்தருக்கு 2 நோட்டு தான் கொடுக்க முடியும், கொஞ்சம் நோட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒரு 2 நோட்டுகள் கொடுக்கிறோம். அதனை அன்பு மக்கள் அன்போடு பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், அன்னை மரியாவினுடைய மாசற்ற இருதயத்தை நினைவு கூறக்கூடிய மாதம். எனவே சிறப்பான விதத்திலே திரு இருதய பக்தி முயற்சிகளை மேற்கொள்வோம். திரு இருதய ஜெபமாலையை ஏறெடுப்போம். திரு இருதய ஆண்டவரிடத்திலும் நம்முடைய அன்பு தாய் மாசற்ற கன்னி மரியாவினுடைய தூய்மை மிகு இதயத்திடமும் நம்முடைய வேண்டுதல்களை நாம் மேற்கொள்வோம். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளி நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களை, புதிய கல்வி ஆண்டு 2026-2027 தொடங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிதனை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்வி ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கல்வி ஆண்டாக அமைய உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் கோடை விடுமுறைக்கு பிற்பாடு பணிகளில் புத்துணர்ச்சியோடு புதிய உற்சாகத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், நாம் செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள், கடமைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் புதிய உத்வேகத்தோடு ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையோடு உங்களுடைய வேலையை, உங்களுடைய கடமையை, உங்களுடைய தொழிலை திறம்பட செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்களும் இறையாசிரும். புதிய வாய்ப்புகளை, புதிய தேடல்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய தேடல்களுக்கு ஒரு முடிவு தரக்கூடியதாக, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, கல்வி ஆண்டாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன்.
விழி கருணையும் வாழ்வினில் ஏழ்மை திரையாய் நெஞ்சிலே விளைந்திடுவே கனிந்திடுவே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் ஏழ்மை திரையாய் நெஞ்சிலே விளைந்திடுவே கனிந்திடுவே மழமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்தவே மழமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்தவே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு தீவானின் நீச்சுடையே தாவீதின் கோபுரமே சாரோனின் மலரழகே சீயோனின் அருள் மகள் என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதரே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விடியல் காணுவே அழகின் இமையில் இனிதாயதிலும் புதிதாய்
நாகலாபுரத்து நாயகியே எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே ஜெபமாலை என்னையே சரணம் அம்மாவும் திருவடி தேடி வந்தோம் அம்மா கருணை பொழியும் கண்கள் கொண்டாய் கவலையை தீர்க்கும் கரம் விரித்தாய் நம்பின பேரை நீ கைவிடாய் நல்ல நம்பிக்கை ஒளி தரும் சுடர் விளக்கே நாகலாபுரத்து நாயகியே எங்கள் நலமெல்லாம் அருள் தூயவளே ஜெபமாலை என்னையே சரணம் அம்மாவும் திருவடி தேடி வந்தோம் அம்மா ஜெபமாலை கையில் ஏந்தி நின்றாய் ஜெபிக்கச் சொல்லி எமை கூப்பி நின்றாய் பஞ்சமும் நோயும் நீக்கிடுவாயும் பஞ்சமென என்றும் காத்திடுவாய் நாகலாபுரத்து நாயகியே எங்கள் நலமெல்லாம் அருளும் தூயவளே ஜெபமாலை என்னையே சரணம் அம்மாவும்
இறையன்பின் பாலமே இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் உந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை வாழ்க. நல்ல வாய்ஸ் ரெடி பண்ணி எடு.